எல்லா நண்பர்களுக்கும் என்னோட முதல்ல வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஒரு 1200 ரெசிபி நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நோம்பு கஞ்சி வைப்பது எப்படி அப்படின்னு. அதாவது இந்த மாதம் ரம்ஜான் மாதனால எல்லாரும் சாப்பிடுவது நோம்பு கஞ்சி. அது எப்படி வைக்க போனோம், எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், எவ்வளோ சிம்பிளாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி முதல்ல நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான ஒரு சில என்ன ஐட்டங்கள் வேணும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல பட்டை, லவங்கம், மிளகா பொடி, தேங்காய் பால், மஞ்சள் பொடி, கொஞ்சம் புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆனியன், தேவையான அளவுக்கு பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் அரிசி, பச்சரிசி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது, தேவையான அளவுக்கு தக்காளி. எல்லா பொருளும் எடுத்து வச்ச பிறகு பாத்திரத்தில் எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றணும். அதுவும் எண்ணெய் நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் இப்போ சூடான பிறகு நம்ம எடுத்து வச்ச இந்த பட்டை, லவங்கம், கிராம்பை போடணும். லேசாக வதக்கி விட்டிங்கன்னா அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ அந்த கிராம்பு, பட்டை, லவங்கம் நல்லா வாசம் வர சமயத்தில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை போடணும். போட்டு லேசாக வதக்கணும். நல்லா கொஞ்சம் இப்படி வந்த பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பச்சை மிளகா, இஞ்சி, அந்த பூண்டை போட்டு வதக்க ஆரம்பிக்கணும். இது லேசாக வதன பிறகு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போடணும். நம்ம முதல்ல போட்டோம்ல அந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படியே இதே நிலைமையில் ஒரு 2-3 நிமிஷம் விட்டோன்னா அது கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறும். இப்போ நம்ம முதல்ல சொல்ல மாதிரி வெங்காயம் கொஞ்சம் லேசாக ப்ரௌன் கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த கேரட்டு, பீன்ஸை போட்டு இதோட சேர்த்து கலரை விடணும். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயிலே வதக்கணும்னா நல்லா காய்கறிலாம் வெந்து அந்த நல்ல டேஸ்ட்டோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகணும். இப்படியே சொன்ன மாதிரி இந்த காய்கறிலாம் கொஞ்சம் நல்லா இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிறதுக்கு இப்போது கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டோன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேசாக அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முதல்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் லேசாக கிளறி விட்டுட்டு அந்த மஞ்சள் பொடியோட கொஞ்சம் மசாலா பொடியை போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன்.
இதோட சேர்த்து கொஞ்சம் மல்லிப்பொடியும் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூனு இல்லை 1.5 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இதெல்லாம் போட்ட பிறகு லேசாக அப்படியே கிண்டி விடணும். இப்படி கிளறி முடிச்ச பிறகு சீரகத்தை ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு சீரகம் நம்ம உடம்புல சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு குளிர்ச்சி நமக்கு. அப்படியே கிளறி விடுங்க கொஞ்சம் நேரம். இப்படி கிண்டி முடிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஊற்றிடணும். அதோட லேசாக ஒரு கிண்டிக்கணும்னா நல்லாயிருக்கும். கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க ஒரு தக்காளியை போடுறோம். இப்படி கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா தக்காளி இருக்க தண்ணி ஃபுல்லாக இறங்கி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா இறங்கியிருக்கு காய்களோட. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி அந்த பருப்பையும் போட்டு சேர்த்து கிண்டி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து ஊற்றணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச அந்த பருப்பை சேர்த்து போட்டுடணும். லேசாக ஒரு வாட்டி கிண்டி விட்டுனா அந்த மசாலோட சேர்ந்து அந்த அரிசி பருப்புலாம் நல்லா இதாகிடும். இப்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதி வச்சா ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். எல்லாமே நல்லா வெந்து ருசியாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றின பிறகு லேசாக நம்ம போட்டிருக்க உள்ளே இருக்க அந்த காய்கறி அரிசி பருப்பு எடுத்து கிண்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா கீழே இருக்க காய்கறிகள் அதெல்லாம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்படி நம்ம சொன்ன மாதிரி ஒரு 15 நிமிஷம் நல்லா கஞ்சியெல்லாம் கொதிச்ச பிறகு நல்லா இப்படி கிண்டி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து அப்படியே கொஞ்சம் ஊற்றி லேசாக கிளறி விடணும். அது மட்டும் இல்லாமல் புதினா போட்டு கலவை விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா அருமையான நோம்பு கஞ்சி ரெடியாக இருக்கு. இதே இளஞ்சூட்டில் வச்சுருந்தோன்னா நோம்பு கஞ்சி நல்லாயிருக்கும். இதோட முடிஞ்சது நோம்பு கஞ்சி வைப்பது எப்படின்னு. நன்றி, வணக்கம். எல்லாரும் ரம்ஜான் சமயத்தில் நோம்பு கஞ்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. வணக்கம். ஜீரணி